மைக்கு அமையிறதும் மனைவி அமையிறதும் பூர்வ ஜென்ம புண்ணியம். ஏன்னா ஒன்று கேட்கணும், இன்னொன்று கேட்க வைக்கணும். அவர்களே எத்தனை கூட்டத்தை பார்த்துருப்பாங்க இல்லையா? ஏராளமான கூட்டங்களை பார்த்துருப்பாங்க. நாம் ஒன்று ரெண்டு பேசிட்டு போயிடுவோம். அவங்களுக்கும் அந்த நிறைய கேட்டு கேட்டு சில சுவை உணர்வு. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினார் திருவள்ளுவர். உலகத்திலேயே செல்வம் என்ற வார்த்தையை அதிகமாக 1330 குறளில் அதிகமாக போட்ட குறள் அதுதான். திரும்ப திரும்ப சொல்லி அஞ்சு வார்த்தைகளில் மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். நாம் எதையோ செல்வம் நினைக்கிறோம், ஆனால் உயர்ந்த செல்வம் அந்த செவிச்செல்வம் தான். அது சார்பாக நிறைய எழுதியிருக்கார். படினார், முடியல வயசாயிடுச்சுன்னா கேளு. அந்த இடத்துல கெஞ்சறார், கற்றிலனாயினும் கேட்க. நீ படிக்காட்டாலும் பரவாயில்லப்பா கேளு. கேட்கவும் முடியாது, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு எப்புடும்னாரு. இல்லைங்க, அதுவும் கஷ்டமாக இருக்குதுங்க. சுவையுணரா வாயுணரும் மக்கள் அழியினும் வாழினும் என். நீ இருந்தால் என்ன போனால் என்னன்னு கோவப்பட்டார். அதனால் உலகத்தில் நல்ல சிறந்த செல்வம் செவிச்செல்வம். அதை 60 ஆண்டு காலமாக நிகழ்த்தி வருகிற அற்புதம் நம்முடைய ராஜபாளையம் திருவள்ளுவர் மன்றத்துக்கு இருக்கிறது. அதை கட்டி காக்கிற பெருமை தலைவர் அருணாசலம் அவர்களுக்கு ஒரு சிறந்த பாராட்டை நான் உங்கள் சபை மூலமாக தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை, எல்லா கருத்துக்களும் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருக்குறளை மறவாதே திசை மாறி போவாதே என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திரைப்படத்திலேயே KP சுந்தராம்பாள் பாடுவது போல அந்த பாட்டிலேயே எழுதியிருப்பார். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி பாடுவார். இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கிற பரிசை தாண்டி இன்னொருவன் உயர்ந்த பரிசு இது என்று கொடுக்கக்கூடாத அளவுக்கு ஒரு உயர்ந்த பரிசு எது என்று தேர்ந்தெடுத்து திருவள்ளுவரே உலகத்துக்கு கொடுத்தார். உண்மையிலே நம்ம வெளிநாடுகளுக்கு போய் பார்த்தா தான் இதனுடைய அருமையும் பெருமையும் தெரியும். ஏறத்தாழ அனைத்து நாடுகளுக்கும் நான் போயிருக்கிறேன். திருக்குறளுக்கான ஒரு விழிப்புணர்வு உலகத் தமிழர்கள் மத்தியிலே உலா வருகிற ஒரு அழகிய நிலையை நான் பார்த்து மகிழ்ந்தேன். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது படிக்கிற காலத்தில் கூட இவ்வளவு இல்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி. உண்மையிலேயே நாம் அந்த நிலையை பெற்றிருக்கிறோம். ஒரு காலத்தில் பஸ்ஸில் பயணம் பண்ணோம். நம்மெல்லாம் பஸ்ஸில் பயணம் போது, அந்த சென்னை பஸ்ஸில் பயணம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கும். இந்த ப்ரைவேட் பஸ்ஸில் எழுதியிருப்பான், பெண்கள் உட்கார்ற இடமெல்லாம் பாவையர் கோவையர்னு எழுதியிருப்பான். இந்த ஆண்கள் உட்கார்ற இடமா திருடர்கள் ஜாக்கிரதைன்னு எழுதியிருப்பான். நாம் அவ்வளவு மோசமான நினைப்பேன். நிஜமாக வருத்தப்பட்டது உண்டு. ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அத்தனை பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதி அத்தனை மனிதர்களையும் படிக்க வைத்தார். அது ஒரு பெரிய சிறப்பு இல்லையா? எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்புறம் வள்ளுவர் கோட்டம் விழுந்தது. வடவேங்கடத்தில் நின்ற கோலத்தில் பெருமாள் நிற்கிறார். தெற்கே கன்னியாகுமரியில் அவருக்கு நிகராக 133 அடி உயரத்தில் திருவள்ளுவர் நிற்கிறார். சுனாமி பேரலை எழுந்து வந்து சீறி வந்தபோது கூட திருவள்ளுவருடைய காலை தொட்டு வணங்கி சென்றதே தவிர திருவள்ளுவரை அசைக்க முடியவில்லை. 2000 ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஒருவரை நாம் எப்படி அசைக்க முடியும் என்று அவர் பாதத்தை தொட்டு வணங்கி சென்றது தான் இயற்கையின் வரலாறு என்று கூட நாங்கள் பெருமையாக பேசுவோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல் நம்ம தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்திருப்பது பெரிய சிறப்பு. இதில் வெளிநாட்டிலிருந்து வந்து தங்களுடைய மத கருத்துக்களை எல்லாம் மனிதரிடத்திலே பரப்பி ஈர்ப்பதற்கு வந்தவர்கள் கூட திருக்குறள்பால் தன்னை ஈர்க்கப்பட்டு மொழிபெயர்ப்பிலே மூழ்கினார்கள். அதை உலகம் முழுவதும் எல்லா மொழிகளுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். இன்றைக்கு உலக மொழிகளில் 150 மொழிகளுக்கு மேலாக அது மொழிபெயர்க்கப்பட்டு மக்களிடத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய பெருமையை ஒவ்வொரு தமிழ் மகனும் உணர வேண்டும். இதை மனப்பாடம் செய்து மார்க் வாங்கிறதுக்காக இல்லை. இது மனதிலே நிறுத்தி வாழ்க்கைக்கு கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய நூல்.
கற்பனைகளோ கதைகளுக்கோ இங்கே இடமில்லை. தனி மனிதனுக்கும் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்குமான அத்தனை வாழ்வியல் சிந்தனைகளையும் உள்ளடக்கியது தான் அழகான நம்முடைய திருக்குறள். அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் எங்கெங்கோ தேடுகிற அத்தனையுமே இதற்குள்ளே இருக்கிறது. நீங்கள் எல்லா இலக்கியங்களிலும், சங்க இலக்கியங்களிலும், எல்லா இடங்களிலும் தொட்டு பார்த்தீங்கன்னா இங்கு சொல்லப்பட்ட செய்திகள் தான் அங்கே விரவி இருக்கும். அண்மை காலத்திலே நாம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி கூட அவருடைய மனவளக்கலை என்கிற மாபெரும் ஒப்பற்ற நூலை யாத்திருக்கிறார் என்றால் அந்த நூலுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் தெரியும். அங்கே மணிவாசகர் பேசுவார், வள்ளலார் பேசுவார், திருவள்ளுவர் பேசுவார். மூவரையும் சேர்த்துத்தான் அங்கே ஒரு முப்பெரும் நிலையை உருவாக்கி இருக்கிறார் அந்த மனவளக்கலையில். எந்த நிலைக்கு நாம் போனாலும் அந்த இடங்களிலெல்லாம் கருத்தாழத்தை, அதில் என்ன ஒரு அழகுன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்ல வேண்டிய முறையில் எடுத்து சொல்லியிருக்கிற அழகுதான் பாராட்டக்கூடிய அழகு. அன்றைக்கு இருந்தவர்களும் அதை கேட்டார்கள், இடைக்காலத்தில் இருந்தவர்களும் கேட்டார்கள், இன்றைக்கு தற்காலத்தில் இருக்கிறவர்கள் கேட்கிற வகைக்கும் அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய சிறப்பு சார். எந்த நூற்றாண்டிலும் கேட்கின்ற முறையில், சொல்கின்ற முறையில் சொன்னால் கேட்கிறவன் கேட்பான் என்ற ஒரு பெருமிதத்தோடு இயற்றப்பட்ட அந்த திருக்குறள் அது எப்படித்தான் இயற்றினார் என்றே தெரியவில்லை. சிவபிரகாஷ் சுவாமிகள் என்கிற 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய அறிஞர், பிரபலங்க லீலையை இயற்றியவர். அவரிடத்திலே ரொம்ப அருமையான ஒரு செய்தியை பதிவு செய்தார் திருக்குறளை பற்றி. அவர் அந்த இறை உணர்வோடு அதை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு திருக்குறளும் அர்த்தநாரீஸ்வரருக்கு சமம் அப்படின்னார். எப்படி என்றால் அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். ஆற்றங்கரை ஓரம் மணல் பரப்பிலே ஒரு ஆணும் பெண்ணும் நடக்கிறார்கள். ஆண் முன்னால் போகிறான், பெண் பின்னால் வருகிறாள். ஆணின் பாதம் பெரியதாக இருக்கும், பெண்ணின் பாதம் சிறியதாக இருக்கும். இது அறிவியல் உண்மை. அப்படியானால் மேலே 4 சேறுகள் இருக்கிற, மேலே இருக்கிற தொடர் ஆணின் பாதம் என்றால், கீழே 3 சேரில் அமைந்திருக்கிற அடி பெண்ணின் பாதம் என்றால், ஒவ்வொரு திருக்குறளும் அர்த்தநாரீஸ்வரராக நமக்கு வழிகாட்டுகிறது என்று சிவபிரகாஷ் சுவாமிகள் ஏற்றிருக்கிறார். எவ்வளவு ஒரு நுட்பமான ஆழங்கால் பட்டிருந்தால் அதை சொல்ல முடியும். அதை உண்மையிலே நான் ரொம்ப ரசித்தேன். அதாவது யார் யார் எந்தெந்த பார்வையில் அதை பார்க்கிறார்களோ அந்தந்த பார்வைக்கு ஏற்றாறு போல பொருள் தருகிற மிகப்பெரிய ஒரு அமுத சுரபிதான் நம்முடைய திருக்குறள்.